Hi student, welcome to Dharan Academy. So already part 1 வீடியோவில் சில கலைச்சொற்கள் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கலைச்சொற்கள் ஃபுல்லாக பார்த்துருவோம். வாங்க பார்க்கலாம். மிசைல்னால் ஏவுகணை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆடிட்டர் என்பதற்கு இணையான கலைச்சொல் என்னென்னா பட்டய கணக்கர். அடுத்து ஹானரரி டாக்டரேட் அப்படிங்கிறதுக்கு மதிப்புறு முனைவர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட், அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ரெக்கார்ட் ஆவணம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மெரைன் கிரியேச்சர் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினத்தை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வேர்ல்விண்ட், இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேர்ல்விண்டுங்கிறது சுழல் காற்று. ஸோ ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வரும், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரிட்டுங்கிறது சடங்கு குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியான இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கைவினைங்கிறது ஆர்டிசனை குறிக்கும். புல்லாங்குழல்னால் ஃப்ளூட்டை குறிக்கும். ஸோ மாற்றி இருக்குது. கூடை முடைதல்னால் பாஸ்கெட்டரி, பின்னுதல்னால் நைட்டிங். 54வது, அதாவது புரோட்டோகால்னால் ஆப்ஷன் பி மரபுத்தகவு. கான்சுலேட்னால் துணை தூதரகம். இதுவே ஒரு 2-3 டைம்ஸ் அடிக்கடி கேட்டாங்க. கான்ஃபரன்ஸுங்கிறது மாநாடை குறிக்கும். ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு லைப்ரரினால் நூலகம். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். சென்டென்ஸ் அப்படிங்கிறது சொற்றொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இரிகேஷனுங்கிறது பாசனத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கலைச்சொல்ல மிசைல்ங்கிறது ஏவுகணை. பிளைன்னா சமவெளி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபொனாலஜினா ஒலியியல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபாண்ட்டு சொல்கிறோமா, அந்த ஃபாண்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் சி எழுத்துருன்னு சொல்லுவாங்க. அடுத்து கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வேர்ல்விண்டு சுழல் காற்று. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மோனோலானே ஒன்றுன்னு சொல்லுவாங்களா, ஸோ ஒரு மொழி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏஸ்தட்டிக்ஸுங்கிறது அழகியல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். லிட்ரேச்சர்னால் இலக்கியம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நானோ டெக்னாலஜினால் மீனுண் தொழில்நுட்பம். ஸோ மீனுண் தொழில்நுட்பங்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கேட்டதே தான் திருப்பி வருது. ஹானரரி டாக்டரேட்டுங்கிறது மதிப்புறு முனைவர். அடுத்து இன்டலெக்சுவல்ங்கிறது ஆப்ஷன் ஏ அறிவாளர். அடுத்து லான்ச் வெஹிக்கிள்ங்கிறது ஏவு ஊர்தி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால் மின்னணு கருவிகள். ஆப்ஷன் ஏ. எக்ஸவேஷன்னா அகழாய்வு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஃபெர்ரிஸ்னால் பயணப்படகுகள். கமாடிட்டினா பண்டம். ஸோ 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸ்ட்ரோம்னா புயல். நெக்ஸ்ட்டு விண்டோஸ்ங்கிறது பலகனி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். பேட்ரியாட்டிசம்ங்கிறது ஆப்ஷன் ஏ நாட்டுப்பற்று. நெக்ஸ்ட்டு மீடியாங்கிறது ஆப்ஷன் ஏ ஊடகம். மெட்டஃபார் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி உருவக அணி. நெக்ஸ்ட்டு
இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் ஆப்ஷன் டி அகச்சிவப்பு கதிர்கள். ஃபைலுங்கிறது கோப்பு, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வந்து வாலண்டியருங்கிறது ஆப்ஷன் சி தன்னார்வலர். டிகிரினா ஆப்ஷன் டி பட்டம். அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுன்னு அர்த்தம், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹோமோகிராஃப்ங்கிறது ஒப்பெழுத்து, ஆப்ஷன் பி. எஸ்கலேட்டர்னால் மின்படிக்கட்டு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கடமை, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆண்டர்ப்ரனர்னால் ஆப்ஷன் சி தொழில் முனைவோர், அதுதான் கரெக்டானது. நெக்ஸ்ட்டு வந்து பொருத்தமுடைய கலைச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பளம்ங்கிறது சின்னத்தை குறிக்கும், அது மட்டும் தான் கரெக்டாக பொருந்திருக்கு. ஏன்னா தீசிஸ்ங்கிறது ஆய்வேடை குறிக்கும். ஸோ மற்றது ரெண்டும் மாற்றி இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், லான்ச் வெஹிக்கிள்ங்கிறது ஏவு ஊர்தி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்பேஸ் டெக்னாலஜினா ஸ்பேஸ்னாலே விண்வெளி, ஸோ ஆப்ஷன் சி விண்வெளி தொழில்நுட்பம். நெக்ஸ்ட்டு வந்து கான்சனன்ட்ங்கிறது மெய்யொலியை குறிக்கும், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். லிங்குவிஸ்டிக்ங்கிறது மொழியியல், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஃபிலாசபருங்கிறது மெய்யியலாளர். பிலீஃப்னால் நம்பிக்கை. ரெனைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி. ரெவிவாலிசம்ங்கிறது மீட்டுருவாக்கம், ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாம்ப் பேடுங்கிறது வந்து மைப்பொதி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், டிசிப்ளின்ங்கிறது ஆப்ஷன் பி ஒழுக்கம். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் ஆப்ஷன் சி காணொளி கூட்டம். காம்பேக்ட் டிஸ்க் சிடி என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் பி குறுந்தகடு. கான்சனண்ட்டுங்கிறது மெய்யெழுத்து. ஏன்னா வவ்வல்ங்கிறது உயிரெழுத்தாக இருக்கும், கான்சனண்ட்டுங்கிறது மெய்யெழுத்தாக இருக்கும். கோனிக்கல் ஸ்டோன், இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. குமிழிக்கல், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர்ப்ஸுங்கிறது என்னென்னா மூலிகை. ஜேர்னலிசம்னா இதழியல், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சாயில்ங்கிறது கலர் நிலம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். டொர்னாடோங்கிறது சூறாவளியை குறிக்கும். ஸ்ட்ரோம்னா புயல், ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமனிட்டிங்கிறது மனிதநேயம், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சோசியல் ரிஃபார்மருங்கிறது சமூக சீர்திருத்தவாதி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து தீசிஸ்னால் ஆய்வேடு, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பர்சனாலிட்டிங்கிறது ஆளுமை, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். டவுன்லோட்னா பதிவிறக்கம், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மீடியாங்கிறது ஊடகத்தை குறிக்கும். ஹீரோஸ்டோனுங்கிறது நடுகளில் குறிக்கும், ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எஸ்கலேட்டருங்கிறது மின்படிக்கட்டு. கன்சியூமர்னால் நுகர்வோர், ஆண்டர்ப்ரனர்னால் தொழில் முனைவோர், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நூல்னால் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரெட், ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அலுவல் சார்ந்த சொற்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல், அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம், இதுவும் கரெக்டு தான். வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம். டிராஃபிக்கல் சோன் வெப்பமண்டலம், இது 4மே கரெக்டு தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்களை கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னா மின்னணு வணிகம். கிரெடிட் கார்டு காசோலை. இ-காமர்ஸ் மின்னணு மயம். டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை, ஆப்ஷன் டி டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலைங்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஆன்லைன் ஷாப்னால் இணையதள வணிகம் தான் கொடுப்பாங்க, அதில் மின்னணு வணிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ காசோலைங்கிறது கிரெடிட் கார்டு வராது. இ-காமர்ஸ்னால் மின்னணு மயம், இதுவும் தப்பாக தான் இருக்குது.
இதுக்கு தான் வந்து மின்னணு வணிகம்னு வரும், இ-காமர்ஸுங்கிறது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து அலுவல் சார்ந்த சொற்களை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஒளியன், ஒளியன் இது மட்டும்தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி இருக்குது. அடுத்து ரப்பர் ஸ்டாம்ப். ரப்பர் ஸ்டாம்ப்ங்கிறது வந்து இழுவை முத்திரை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப்லர். ஸ்டாப்லருங்கிறது வந்து கம்பி தைப்பு கருவி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படிங்கிறது பயணியர் பெயர் பதிவுங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபோல்டருங்கிறது மடிப்புத்தாள். ஆப்ஷன் சி டிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து அலுவல் சார்ந்த சொற்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமனிசம்ங்கிறது மனிதநேயம் கரெக்டு தான். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பாரம்பரிய எல்லை. கேபினெட் அமைச்சரவை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். இதில் வந்து தவறான இணையும் கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து அதாவது அலுவல் சார்ந்த சொல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கேபினெட் அமைச்சரவைங்கிறது தான் வந்து அலுவல் சார்ந்த சொற்களாக இருக்குது. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. அப்போ இதுதான் வரும். இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கடமை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொயட்னா கவிஞர். நெக்ஸ்ட்டு வந்து பேடி. பேடிங்கிறது நெற்பயிரை குறிக்கும். சேட்டலைட்னா செயற்கைக்கோள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தவறான கலைச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. லீடர்ஷிப்ங்கிறது தலைமை பண்பு. கரெக்டாக தான் இருக்குது. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். கரெக்டாக தான் இருக்குது. பஞ்சுவேஷனுங்கிறது விழிப்புணர்வுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. அடுத்து ஈக்கோஸ்ட்ரிங்கிறது குதிரையேற்றம். இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு ராங்கான ஆன்சர். அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சருங்கிறது செவ்விலக்கியம். அடுத்து டிவோஷனல் இலக்கியங்கிறது பக்தி இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர். ஃபோக் லிட்ரேச்சருங்கிறது நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர்னால் நவீன இலக்கியம். ஸோ என்ன வரும்னா 3, 4, 2, 1ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கல்ச்சுரல் வேல்யூங்கிறது பண்பாட்டு விழுமியங்கள். லிங்குவிஸ்டிக்னா மொழியியல். ஃபொனாலஜினா ஒளியியல்னு வரும். ஜேர்னலிசம்ங்கிறது இதழியல். ஆர்த்தோகிராஃபிங்கிறது எழுத்திலக்கணம். இப்போ என்ன வரும்னா 2, 3, 4, 1ன்னு வரும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து எபிக் லிட்ரேச்சருங்கிறது ஆப்ஷன் பி காப்பிய இலக்கியம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து குறிக்கோள்னு வரும். நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்பிக்கை. கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே சரியான கலைச்சொல்லை கண்டறிகன்னு தான் கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒப்பந்தம். கான்ஸ்டியூஷனுங்கிறது அரசியல் அமைப்புன்னு வரும். ஸோ மாறி மாறி இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெர்மினாலஜினா கலைச்சொல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கேர்டசிங்கிறது நற்பண்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரேஷ்னல்ங்கிறது பகுத்தறிவு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான கலைச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கான்வர்சேஷனுங்கிறது உரையாடல்னு வரும். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம்னு வரும். டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். கான்சனன்ட் மெய்யெழுத்துங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. கிரியேட்டருங்கிறது படைப்பாளர். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது சிற்பத்தை குறிக்கும். மனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்துப்படி. நெக்ஸ்ட்டு வந்து சரியான கலைச்சொல்லை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாரல்ங்கிறது நீதியை குறிக்கும். கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல். டிசிப்ளின்ங்கிறது ஒழுக்கம். சைல்டு லேபர்னால் குழந்தை தொழிலாளர். அப்போ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து
லெக்சிகன்கிறது வந்து பேரகராதியை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர்னால் மீத்திறன் கணினி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இடஞ்சுழி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனுன் தொழில்நுட்பம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உள்ள நிறையா ப்ரீவியஸ் இயர் அந்த கலைச்சொற்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.